Hi and welcome to Rajathi's Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய்கறி சாதம். தேவையான பொருள்களில் என்ன காய்கறிகள் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே நிறைய, அதாவது பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸு, ப்ரோக்கலி, காலிஃப்ளவர், எந்த விதமான காய்கள் உங்களுக்கு எந்த காய் போடணும்னு இஷ்டப்பட்டாலும் எல்லா வகையான காய்களையும் சேர்க்க முடியும். காய்களை நல்லா கழுவி அதை நறுக்கி வச்சுக்கணும். ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். வெள்ளை வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றணும். ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. சோம்பு, பெரும் சீரகத்தை போட்டுக்கணும். நறுமணம் தரக்கூடிய பட்டை, சோம்பு, கிராம்பு, ஸ்டார் ஆனியன் சொல்லக்கூடியது, அது ரொம்ப கமகமான வாசனை கொடுக்கும். அதெல்லாம் போட்டுக்கணும் அந்த எண்ணெயிலையும் பட்டர்லையும். பே லீவ்ஸு ஆட் பண்ணிக்கணும். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நறுமண பொருள்களுக்கு மேலே அது வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்ச அந்த நறுக்கி வச்ச காய்களை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தயிர் விட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா அது காய வேக விடணும். காய்கள் முக்கால்வாசி வெந்த உடனேயே அதுக்கு அரிசி ஒரு 4 டம்ளர் எடுத்திருந்தா அதுக்கு ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் வீதம் 8 டம்ளர் தண்ணியை ஊற்றி மஞ்சப்பொடி, கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் புதினா, கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாம் போட்டு கொதிக்க வைக்கணும். அந்த அரிசி காய்களோடு சேர்ந்து வெந்து கிடைச்சதுக்கப்புறமா அதை அடுப்பை ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு அருமையான காய்கறி சாதம் கிடைக்கும். இந்த காய்கறி சாதம் ரெடியாக இருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம தயிர் பச்சடி அல்லது வெள்ளரிக்காய் பச்சடி தொட்டுக்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயமாக இதை பண்ணி பாருங்கள். Thank you for watching our show and do subscribe to our YouTube channel. நன்றி.